தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகன் நம்பிள்ளை வைணவ ஆச்சாரியார், ஸ்ரீரங்கத்தோடு தொடர்புடையவர். இந்த மகானை பற்றி தான் பார்க்குறோம். குலச்செருக்கு, கல்விச்செருக்கு, செல்வச்செருக்கு, இது மூணும் இல்லாமல் இருக்கணும். இந்த மூணுமே நமக்கு இருக்கக்கூடாது. குலச்செருக்கு, கல்விச்செருக்கு, செல்வச்செருக்கு, இது மூணும் இல்லாமல் இருந்தவர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் மிகப்பெரிய ஒரு ஜமீன் பரம்பரையில் இருந்தாலுமே இது மூணும் இல்லாமல் இருந்தார். அதே போல நம்பிள்ளை எதுவுமே கிடையாது. என்ன காரணம்? அனைத்தையும் துறந்தால் இறைவன் நம்மோடு பயணிப்பார். நாம் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் பகவான் நம்மளை காப்பாற்றுவார். திருவள்ளரை அப்படின்னு ஒரு திருத்தலம், புண்டரீகாட்ச பெருமாள்னு அங்கே இருக்கிற பெருமாள். ஒரு நாளைக்கு தன்னுடைய சீடர்களோட அந்த பெருமாளை தரிசனம் பண்ண போறார். பண்ணி முடிச்சுட்டு திரும்புகிற போது இரவு வேளை, காவிரியை கடந்து வரணும். போகும்போது படகுல போயிட்டாங்க. வரும்போது படகு இல்லை, தாழி அப்படின்னு ஒன்று இருக்கு. தாழின்னா ரொம்ப சின்னது, ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த படகை கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அது போல் சின்னதாக இருக்கும், எல்லாரும் உட்கார முடியாது. அந்த தாழி தான் கிடைக்கிறது அவர்களுக்கு. இரவு நேரம் ஆற்றை கடக்கணும். அந்த ஆற்றை கடந்து வருகிற போது ஒரு மூதாட்டி, அங்கே இருக்கிற ஒரு மூதாட்டியும் இருக்கிற இவர்களுடைய சீடர்களும் அந்த தாழியை ஒருத்தன் ஓட்டிகிட்டு வரான். படகு போடுற மாதிரி, படகு துடுப்பு போடுற மாதிரி துடுப்பு போட்டு அந்த காவிரியை கடந்து கொண்டு இருக்கிறான். இப்படி கடந்து கொண்டு இருக்கிற போது ஒரு இடத்துல வெள்ளம். அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு கிடையாது, இயற்கைக்கு கட்டுப்பாடு கிடையாது. எப்போ வெள்ளம் வரும் சொல்ல முடியாது, எப்போ என்ன ஆகும் சொல்ல முடியாது. இப்போல்லாம் எவ்வளவோ நவீன வசதிகள் இருக்குது, வெள்ளத்தெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், அணை கட்டுறோம், எவ்வளவோ இருக்குது. அந்த காலத்தில் அவ்வளவோ கிடையாது. என்ன ஆறுது, அந்த தாழி கொஞ்சம் தடுமாறுறது. அப்போ இந்த தாழி ஓட்டுபவன் சொல்லுகிறான், இதில் பாரம் அதிகமாக இருக்கு, இந்த தாழி கரைக்கு போகணும்னா யாரான ஒருத்தர் தியாகம் பண்ணி ஆகணும், என்ன கீழே குதிச்சாகணும்னு அர்த்தம். ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரிஞ்சால் கரையேறலாம், நீச்சல் தெரியலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரான ஒருத்தர் இறங்கி ஆகணும் அப்படின்னு தாழி ஓட்டுறவன் பதற்றத்தோடு சொல்கிறான். அப்போ அந்த மூதாட்டி சொன்ன பற்றியில், அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாளாம், நம்பிள்ளை 100 வயசு வரைக்கும் வாழணும். என்ன ஒரு மனசு பாருங்க. நம்பிள்ளை பெரிய மகான்னு தெரியும் அந்த பாட்டிக்கு, மூதாட்டிக்கு. அவர் 100 வயசு வரைக்கும் வாழணும், அவர் நன்னா இருக்கணும், அதனால நான் குதிச்சுடுறேன்னு டக்குன்னு குதிச்சுட்டாங்க. நம்பிள்ளைக்கு அதிர்ச்சி, என்னடா பாவம், ஒரு இருட்டு நேரம், ஒன்றும் தெரியல, கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்த உடனே வேண்டுகிறார். யார்? பெருமாள்கிட்ட வேண்டார், ரங்கநாத பெருமாள்கிட்ட. ரங்கநாதா, ஒரு அப்பாவி உயிரை பலி கொடுக்கும்படி ஆயிற்று அப்படின்னு மனம் வருந்தி பிரார்த்தனை பண்றாராம். அப்ப அந்த ஆற்றின் நடுப்பிலிருந்து ஒரு குரல் வருகிறது, சுவாமிகளே, நான் பத்திரமாத்தான் இருக்கேன், இந்த ஆறு என்னை அடிச்சுட்டு போகலை, நான் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கேன், இதோ பாருங்கோ அப்படின்னு குரல் கொடுக்கறது. அந்த இருட்டு நேரத்தில் எங்கிருந்து குரல் வருகிறதுன்னு தெரியறது. அந்த தாழி ஓட்டுபவர் என்ன பண்ணுறார், தாழி எடுத்துன்னு போகிறார். யாரோ குரல் கேட்குறதே, அந்த பொம்பளை குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு போகிறார். போனால் ஒரு இடத்துல ஒரு கோரைப்புல் மேடு. இப்போ ஆற்றில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோரைப்புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும், அந்த இடத்துல தண்ணி இருக்காது, அது சுற்றி தண்ணி போகும். ஒரு கோரைப்புல் மேட்டில் இந்த கழுவி நிற்கிற, இந்த மூதாட்டி நிற்கிற. போய் இந்த மூதாட்டியை கூட்டிண்டு கரைக்கு வந்துட்டார் தாழி ஓட்டுபவர். மூதாட்டி சொல்கிறாளாம், யார்? நம்பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறாளாம், சுவாமி, பகவானோட கிருபையினால் நீங்கள் எனக்கு ஒரு கோரப்புல் மேடு மாதிரி வந்து நின்று என்னை காப்பாத்திருக்கேள் அப்படின்னு அந்த மூதாட்டி இவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாளாம். எப்படிப்பட்ட அனுகிரகம் நம்பிள்ளைக்கு பாருங்கோ. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாளோட பரிபூர்ணமான அருள் எப்படி அவருக்கு கிடைச்சது, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு உதவினார் அப்படின்னா இவருடைய வாழ்க்கை ரொம்ப பெருசு.
நம்பிள்ளையோட சரித்திரம் நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அதே போல் ஒரு நாள் நஞ்சியரோடு இருக்கிற போது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. நஞ்சியர் தான் போய் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணுவார். அன்றைக்கி என்ன பண்ணுறாராம், இவர்கிட்ட சொல்கிறாராம், யார் நம்பிள்ளைகிட்ட சொல்கிறாராம், நீ போய் திருவாராதனம் பண்ணு, தடிகள்லாம் ரெடியாக இருக்குது, நைவேத்தியம் ரெடியாக இருக்குது, போய் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாராம். சுவாமி நான் எப்படி போவேன், பகவானுக்கு நான் எப்படி திருவாராதனம் பண்ணுவேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நஞ்சியர்கிட்ட சொல்கிறாராம். நஞ்சியர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு, பகவான்லாம் இன்றைக்கும் இப்படி கிடையாது, நீ என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வான், நீயே போய் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்பிள்ளையை அனுப்புகிறாராம். இந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம படித்தோம் அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறவர் நம்மிடமிருந்து தொலை தூரத்தில் இருக்கின்றவர் அல்ல, நம்ம பக்கத்திலே இருக்கிறவர், நம்ம பக்கத்திலே இருக்கிறவர். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மலாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, பகவான் எங்கோ நம்மிடமிருந்து தள்ளி இருக்கார், நம்ம கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வருவாரா, இப்படிலாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. பகவான் கூப்பிட்டா பக்கத்தில் வருவார், என்ன கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார், எந்த நிலையில் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். நமக்கு என்ன ஒன்றே ஒன்று வேண்டும் அப்படின்னா ஆத்மார்த்தமான மனசு, உண்மையான மனசு, நல்ல மனசு. அது மட்டும் நமக்கு இருந்துடுத்து அப்படின்னா பகவான் நம்மளை நிச்சயமாக கரை சேர்த்துடுவார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வரணும். நம்பிள்ளையோட சரித்திரத்தை நம்ம பார்க்கிற போது எப்படியெல்லாம் அந்த நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் அவரை ஆட்கொண்டு இருக்கார், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் கூட பக்கத்தில் இருந்திருக்கார், எப்படியெல்லாம் தட்டி தட்டி கொடுத்து வேலை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இதெல்லாம் பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு உச்சம். அந்த பக்தி நமக்கு வரணும். அந்த நம்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள், குருநாதர் மேலே வச்சுருக்கிற பக்தி, தெய்வத்தின் மேலே கொண்டிருக்கிற பக்தி, இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற சாமானியர்கள்கிட்ட வந்தாலுமே எல்லாமே சாத்தியமாகும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. எல்லா காலத்திலையும் நன்னா தான் நடக்கும். கடவுள் எல்லா காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடன் பயணித்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மகான்கள் சித்தியானாலும் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது கண்களுக்கு தெரிய மாட்டார்கள், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, ஷீரடி பாபாவுடைய பக்தர்கள், காஞ்சி மகா பெரியவருடைய பக்தர்கள், ரமணருடைய பக்தர்கள்லாம் இன்னைக்கும் அந்த மகான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற காரணத்தினால தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் குருவே சரணம் நம்ம இவ்வளவு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் வரணும், எந்த சிந்தனை வரணும் அப்படின்னா, எந்த ஒரு மகானை பற்றி கொண்டாலும் இந்த மகான் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார், நமக்கு துணை நிற்பார், ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு தாயை போல நம்மை அரவணைப்பார் அப்படிங்கிற சிந்தனை அத்தனை பேருக்கும் வரணும். நம்மளை பிறகோ சாதாரணமாக இருந்து எந்த அளவுக்கு உயர்ந்து எந்த அளவுக்கு அவரது வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்னா குருநாதர் தான் எல்லாமே, அதற்கு அப்புறம்தான் தெய்வம். குருநாதரை நம்ம பணிஞ்சோம், குருநாதர் சொன்னதை கேட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் நமக்கு சோதனைகளே கிடையாது, நமக்கு சோதனைகளே கிடையாது. குருநாதர் நம்ம பக்கத்தில் இருக்கார், குருநாதர் நம்மளை அரவணைப்பார் அப்படிங்கிற அந்த நல்ல சிந்தனை தான் நம்மளை புடம் போடும், நம்மளை பக்குவப்படுத்தும். அந்த வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது அனுபவிக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர தோணாது. நம்மளாம் அதுக்கு தான் போகணும். அதுதான் குருமார்கள் என்ன சொல்லுவாங்க, அஞ்ஞானம் அகல வேண்டும், ஞானம் வர வேண்டும். இந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஞானம் நமக்கு வந்தாச்சு அப்படின்னா அப்போ ஒரு வாழ்க்கையில் நமக்கு எல்லா தெளிவுகளும் வந்துவிடும். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஒரு அற்புதமான மகான்,
மேல்கோட்டை ஏழிசை நம்பிரான் அவருடைய பேரு. இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.